கார்த்திகேயனின் கொடியின் சின்னத்தில் இருப்பது ஒரு சேவல் அல்ல என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அந்த விலங்கு வேல்பாரியின் தலைமையில் இருக்கும் பரம்பு மலையில் வாழும் ஒரு அரிய வகை கோழி இது. உடல் பகுதி கோழி போலவும் வால் பகுதி சேவல் போலவும் இருக்கும். இந்த பறவை பரம்பு மலையின் சிறப்புகளில் ஒன்று. இதன் சுவையான ருசியால் பல விலங்குகள் இதனை வேட்டையாட முயல்கின்றன. ஆனால் இந்த கோழி வலிமையானது, எனவே இதனை எளிதில் பிடிக்க முடியாது. இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் 60 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே முட்டையிடும். அந்த முட்டையை மண்ணில் புதைத்து பாதுகாக்கும். இதன் அரிய பண்பின் காரணமாக பரம்பு மலை மக்கள் இதனை 60ஆம் கோழி என அழைக்கின்றனர். இத்தகைய கோழியை முருகனின் கொடி சின்னமாக தேர்ந்தெடுத்தது அதன் சிறப்பு மற்றும் அழகை உணர்த்துகிறது. முருகப்பெருமானை உங்களுக்கு பிடிக்கும் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வெற்றிவேல் முருகா என கமெண்ட் செய்யுங்கள். இந்த பதிவில் பேசப்பட்ட தகவல்கள் வேல்பாரி புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது.